பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லைஃப்பில் கூட நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு எனக்கு என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எனக்கு கைடன்ஸாக இருந்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஃபியூ அதுலேயும் அவங்க மூலமாக நடந்த ஃபியூ மட்டும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிஸ்டர் எஸ்தர் மாலதி அவங்க குன்னூரில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் அவங்கள எனக்கு தெரியும், அவங்கள்ட்ட நிறையாலாம் ப்ரேயர்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவங்கள நான் கூப்பிட்டேன். கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் 3 காரியத்தெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஒரு தடவை ஜாண்டிஸ் டெத்தோட எண்டுக்கு போயிருக்கேன். ஒரு நாள் தண்ணியில் மூழ்கிட்டு இறந்துருவோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அப்படி காப்பாற்றப்பட்டிருக்கேன். அப்பா தூக்கிட்டாங்க. அதை மாதிரி இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு நம்மளை ஆண்டவர் ஜீவனோடு இன்றைக்கி வச்சுருக்கிறாருன்னு நினச்சிட்டு நான் எஸ்தர் மாலதி அக்காவை கூப்பிட்டேன். அப்போது எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதுக்காக கூப்பிட்டேன். அவங்க எடுத்துகிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது, மரணத்தின் விளிம்பில் எத்தனையோ முறை போயிருக்கிற மகளே, ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உன்னை ஜீவனோடு வச்சுருக்கிறாரு. அவரோட ஊழியம் பண்ணுறதுக்காக அவரோட ஊழியம் இருக்குது உனக்கு, அதனால அவர் உனக்கு ஜீவனை கொடுத்து வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ தான் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அதே மாதிரி எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படி கிடைக்கும்போது எனக்கு ஏஜ் 40 மேலே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு 2004 இருந்தே எனக்கு பாஸ்டர் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க கோயம்புத்தூரில். அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. எப்படின்னா 2004 அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்க அப்போ இருந்தே எனக்கு சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு, கர்த்தர் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஜாப் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்லி முடிச்சுட்டு நிறைய நாள் ஆச்சு. நான் ப்ரைவேட் ஸ்கூல்லே தான் இருந்தேன். இப்போ ஒரு வருஷமும் என்ன பாஸ்டரியா இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்லாம் கேட்பேன். 2 டைம்ஸ் நான் கவர்மெண்ட்டில் எக்ஸாம்லாம் எழுதினேன். அப்போ கூட எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஃபைனலாக 2012 ஸ்டார்டிங்கில் பாஸ்டரையா எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க, நாங்கள் கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தமெல்லாம் இது நிறைவேறுற ஆண்டு, இந்த வருஷத்தில் நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வருஷம் எக்ஸாம் எழுதி 13 ஜூனில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சாங்க. அது ஒரு பெரிய அற்புதம். நான் அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் மேலும் உள்ள சாட்சிகளில் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பாஸ்டர் அருண் சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறாங்க. ஃபுல் டீட்டெயிலாக அவங்க என்ன மினிஸ்ட்ரி எல்லாம் தெரில, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே மினிஸ்ட்ரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு நாள் ஒரு ரொம்ப இக்கட்டான கண்டிஷன்ஸில் நிறைய டைம் அவங்கள நான் கால் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே என்னோடய லைஃப்பில் அப்பப்போ அப்படியே நடக்கும். அப்போ ஒரு நாள் எங்கள் பெரிய பாப்பாவோட காரியத்துக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூப்பிட்ருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் இவ்வளோ நேரம் உபவாசத்துலேயே இருந்து ஜெபம் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கேன், சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கால் வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவை ஆசீர்வதித்து ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் பாப்பாவோட லைஃப்பை ஆண்டவர் அழகாக கட்டி எழுப்ப போகிறாரு, அவள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட போனாங்க. அதே மாதிரி ஆண்டவர் ஒரு நல்ல தங்கமான ஒரு மருமகனை கர்த்தர் அவளோட வாழ்க்கையில் கட்டளையிட்டு உண்மையிலே அவளை நல்ல ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாஸ்டர் எலிசா அன்பு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. அவங்கக்கிட்ட நான் நிறைய நாள் அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான ஒரு 2 சூழ்நிலைமையில் உண்மையிலே அவங்க ப்ரேயர் எனக்கு அப்படியே ரொம்ப கரெக்டாக அப்படியே ஆசீர்வாதமாக முடிஞ்சுது. ஒரு டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் எல்லா கவுன்சிலிங்கும் முடியும், ஆனால் ஜுவாலஜிக்கலில் கவுன்சிலிங் மட்டும் முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையிலே நான் ரொம்ப அழுகையோட, ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போயிட்டு வரதுன்றது ரொம்ப டீடியஸான ஒரு காரியம். அப்போது இந்த வருஷம் கிடைக்கலனா ரொம்ப கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோடும் கண்ணீரோடும் ஆண்டவர்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது நான் அவங்கள கூப்பிட்டேன்.
அவங்க கூப்பிட்டுட்டு எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, இந்த மகளுக்கு இந்த கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிறதுக்கு வானங்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, இந்த மகளுக்கான வழிகள் வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விசுவாசமாக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் எனக்கான கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கவுன்சிலிங்கில் எனக்கு அட்டன் பண்ணி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்குகிற மாதிரி பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிது. அவங்களே தான் ஒரு நாளைக்கு எங்கள் சின்ன பாப்பா வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் வொகேஷன் அது படிச்சிருந்தா, பக்கமாக இருக்குது, அக்கா கூட போய்க்கு வா அப்படின்னு ஒரு காரணத்தினால நான் யோசிக்காமல் அப்படி வந்து அவளை வந்து படிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லேடி டவ் காலேஜில் எம்எஸ்சிக்கு ஐடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு ஜாயின் பண்ண சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. நாங்களும் இங்கே இருந்துட்டு எல்லா திங்ஸும் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி மதுரைக்கு போயாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போயாச்சு. போயிட்டு உள்ளே எல்லாம் முடித்து ஃபைனலாக செக்கிங் முடித்து அங்கே போய் என்ன பண்ணணும்னா ஃபீஸ் பே பண்ணணும். அந்த நேரத்தில் ஒரு சிஸ்டர் ஒரு லெக்சரர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த கோர்ஸ் பிடிச்சிட்டு இந்த ஐடி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்குறோம். என்ன பண்ணன்னு தெரியலை. எல்லாம் பெட்டிங்ஸ்லாம் கொண்டு போயாச்சு ஹாஸ்டலில் சேர்க்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த எலிசான்பு பிரதரை நான் கூப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, கர்த்தர் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அந்த தூதன் உங்களுக்கு முன்னால் போய் உங்களுக்கான பாதைகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாங்க. நான் அப்படி ஜஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, பிரின்சிபலை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிரின்சிபல் மேம் வந்து பியூலா மேம், அவங்கள வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது, ஓ நீயா ஷைலா, எனக்கு நல்லா தெரியும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மேட்டர்லாம் சொன்ன உடனே, ஸோ இப்போ நம்ம பண்ண முடிகிற ஒரே ஒரு காரியம், அவளை வந்து MSW ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் நீ போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவளுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவளுக்கு வந்து தீர்க்க தரிசனமாக ப்ராஃபஸியாக விஷயனாக வந்த விஷயம் வந்து ஷைனி மூலமாக, என் பெரிய டாக்டர் மூலமாக வந்த விஷயம் தான் ஊழியம் தான் பண்ணுவா அப்படின்னோடனே, அப்போ கரெக்டாக ஊழியம்னா அப்போ MSW கரெக்டாக இருக்கும், ஆண்டவர் தான் இது மாதிரி கரெக்டாக காய் நகர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக அந்த கோர்ஸில் அவளை சேர்த்து விட்டுட்டு வந்தோம். அவள் வந்து ஒரு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக அந்த லேடி டாக் காலேஜிலேருந்து வெளியில் வந்தாள். அது ஒரு இவங்க தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்களுக்கு வந்த ஒரு கிருபை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் சந்திரசேகர் அவங்க வந்துட்டு அதே சேம் கவுன்சிலிங் தான். என்னோடய கவுன்சிலிங் அப்போ காலையில் நான் அவங்களையும் கூப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி வந்து கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. அப்போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எனக்கு 2 பிளேஸ் இருந்துச்சு. வெள்ளலூர் ஒன்று வந்துச்சு, இன்னொன்று வந்துட்டு மதுக்கரை ஒன்று இருந்துச்சு. 2மே இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்தது. அது 2ல் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி என்னோடய ஆப்ஷன் வந்தது. அது மாதிரி அதுக்கப்புறம் வெள்ளலூர் எடுத்துகிட்டு அப்புறம் நான் வந்து கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸு, ஒரு காலகட்டத்துலேயும் நம்ம வந்து ஆண்டவரை தேடுறோம், சம்டைம்ஸ் ஊழியக்காரங்களை கூட தேடுறோம். ஆனாலும் ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலமாகவும் நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. என்னோடய லைஃப்பில் எனக்கு பர்சனலாக நிறைய நேரத்தில் இன்னும் நம்பர் ஆஃப் டெஸ்டிமனிஸ் எனக்கு வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக நடந்ததெல்லாம் இருக்குது. இந்த ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது. இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் காஸ் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி ஐயா இருக்கிறாங்க. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அவங்க அது நடத்துவாங்க. அவங்கக்கிட்ட அவங்க வந்து கோவை ஆறுதலின் தோட்டம் அங்கே வருவாங்க. அங்கே நாங்கள் வந்து முடிஞ்சால் போவோம். எங்களால் முடிஞ்சதுன்னா நாங்கள் வந்து போவோம். மேக்ஸிமம் ஏதாவது லைஃப்பில் ஏதாவது முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அப்படி சொல்லும்போது நாங்கள் அவங்கக்கிட்ட போவோம். அப்படி போகும்போது ஷைனிக்காக பெரிய பாப்பாக்காக ப்ரேயர் பண்ண போயிருந்தோம், மேரேஜுக்காக. அப்போது அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ வர்றதுக்குள்ளே எனக்கு கல்யாண கார்டு கொண்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள அதுக்கப்புறம் மீட் பண்ணவே முடியாமல் ஆகி கரெக்டாக ஷைனியோட மேரேஜுக்கு 1 வீக் பிஃபோர் தான் நாங்கள் அவங்கள பார்க்குறோம். கல்யாண கார்டோட அவங்கள போய் இன்விடேஷன் கொடுத்து அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாதிரி கிருபை வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு கன்சீவ் ஆகிட்டு இருக்கும்போது 8th 9th மந்தில் அவங்கள நாங்கள் மறுபடியும் போய் மீட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவரே, எபிரேய ஸ்திரீகளுக்கு வந்து மருத்துவச்சிகள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கள வந்து பிரசவம் பண்ணிங்களா, அது மாதிரி இந்த மகளுக்கு பெரிய அற்புதத்தை செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படி லிட்ரலாக நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ராமகிருஷ்ணாவில் எங்கள் பாப்பாவை அட்மிஷன் பண்ணியிருக்கும்போது உள்ள வார்டுக்குள்ளே போயிட்டு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை. எல்லோரும் அப்போ தான் வந்து இன்டியூஸ் பண்ணுற அந்த மெடிசின்லாம் ஏற்றிருக்கிறாங்க.